வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு டீச்சருக்கு தைச்ச டிசைன் ப்ளவுஸ் தான் இது. ரெகுலராக உங்களுக்கு தைக்கிறது தான். இதுதான் முந்தி, இது ப்ளவுஸு. இந்த க்ரீன் கலர் வந்து ப்ளவுஸு. சாரீ ஃபுல்லாக வந்து பெப்சி ப்ளூ அந்த மாதிரி கலந்துருக்கு, காப்பர் கலரும் சேர்ந்து. சுற்றளவு 11 இன்ச்சு, உயரம் வந்து 15, ஆம்கோல் வந்து 6 இன்ச்சு, நெக்கோட அகலம் 3 இன்ச்சு. இது ஃபஸ்ட் டைம் வந்து இந்த டிசைன் போடுறேங்க. இதுக்கு முன்னாடி இந்த டிசைன் போடலை. ரொம்பவும் நல்லாயிருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். உங்களுக்கு பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணலாம். பேக் சைடு உயரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ மார்க் பண்ணிக்கோங்க. சாதாரண ரவுண்ட் நெக் வச்சு தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். மார்க் பண்ணிக்கோங்க. கீழே வந்து ஒரு 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். மறுபடியும் ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க. அதுக்கு கீழே சேம் அளவு தான். இந்த மாதிரி வி ஷேப் வச்சு நம்ம மேலே டிசைன் பண்ண போகிறோம். அதே மாதிரி இங்கே ஆம்கோல்கிட்ட கரெக்டாக மார்க் பண்ணி கீழே இப்படி ஒன்று வரும், ஒரு இலை மாதிரி வரும். அது மாதிரி மேலே குட்டியாக வரும். இந்த மாதிரி பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கீழே கட் பண்ணிடுங்க. இப்போ அடுத்து மேலே கட் பண்ணுறத பத்திரமா வச்சுக்கோங்க, தேவைப்படும். பத்திரமா வச்சுக்கலாம். பேக் சைடு வந்து எப்பயும் போல் நம்ம மடித்து தைச்சிடலாம். ஃபுல்லாக லைனிங் வச்சுட்டு அடையாளப்படுத்திட்டு மடித்து தைச்சிருங்க. ஒரு தையல் போட்டுட்டு திருப்பி தைங்க, பிகினர்ஸ்க்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ அப்படியே மடித்து தைச்சிருங்க. இதை தைச்சிட்டு நம்ம கழுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்பயுமே முன்னாடி கை இதெல்லாம் ஓரளவுக்கு முடிச்சுட்டு நீங்கள் பேக் சைடு எடுத்து டிசைன் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். எப்பயும் போல் ரெண்டு தையல் போட்டுக்கோங்க. இது சாரியில் இருக்கிற கலரு அப்படியே பைப்பிங் பண்ணுறேன். இது சன் கிரேப் கொடுத்து பைப்பிங் பண்ணுறேன். இது கலர் ஃபேட் ஆகாது, எவ்வளோ நல்லா இருந்தாலும் சரி அப்படியே இருக்கும். ஃபுல்லாக தையல் போட்டுட்டு இப்போ உருட்டி தைங்க பொறுமையாக. பைப்பிங் உங்களுக்கு அழகாக வந்துருச்சுனாவே வந்துட்டு நீங்கள் எந்த டிசைன் ப்ளவுஸும் ஈஸியாக பண்ணலாங்க. கைக்கும் ஒரு லைன் பைப்பிங் கொடுத்துருக்கேன். கை எல்லாமே ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த டிசைன் பண்ணலாம். கிட்டத்தட்ட ப்ளவுஸே ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம பண்ண போகிறோம். திண்டுக்கல் சுடிதாரில் நிறைய போட்டிருக்கேன், பார்த்து நீங்களும் கற்றுக்கோங்க. இப்போ அழகாக வந்துடுச்சுங்க, பைப்பிங் செமையாக இருக்குது. இப்போ வந்து கேன்வாஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து நகலாமல் இருக்க குண்டூசி குத்திக்கோங்க. இப்போ நம்ம பேக் சைடு வச்சுருக்க கழுத்து கட் பண்ணியிருக்கோம்ல, அதை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். கேன்வாஸ் வந்து உயரம் வந்து ஒரு 10 இன்ச் அளவில் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க.
அப்படியே கீழே வந்து அப்படியே வளைச்சி விட்ருங்க. இந்த மாதிரி போட்டு விட்ருங்க. அதே மாதிரி மேலே வந்து கொஞ்சம் சின்னதாக அதே மாதிரி சைடில் ஒன்று போட்டுருங்க. அவ்வளோதான், இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ரவுண்டாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வச்சு நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம் காப்பர் கலரில். இது எல்லாமே நம்ம காப்பர் கலர் வச்சு டிசைன் பண்ண போகிறோம். வரைஞ்சது போல் எல்லாமே ஒன்று சொன்ன மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலேயும் கட் பண்ணிடலாம். இப்போ அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து காப்பர் கலர் டிஷ்யூ காட்டன் வச்சு எல்லாத்தையும் ஒரு தையல் போட்டுடலாம் எட்ஜில் வச்சு. சுற்றிலும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணி எடுத்துட்டு மேலே வந்து கொஞ்சம் இந்த கேன்வாஸ் விட்டு கொஞ்சோன்னு கிளாத் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு நம்ம பைப்பிங் பண்ண போகிறோம். லைனிங் கிளாத் வச்சு அந்த தையல் மேலேயே போட்டு விடுங்க. ஏன்னா கேன்வாஸ் தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம லைனிங் கிளாத் அடியில் கொடுத்து தான் ஆகணும். சேம் வந்து அந்த தையல் மேலேயே போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு அடியிலையும் தையல் விழுந்துடும். எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு நம்ம அதுக்கு பைப்பிங் பண்ணிக்கலாம். அதே இது பெப்சி ப்ளூ கொடுத்து பைப்பிங் பண்ணிக்கோங்க. இதில் ப்ளவுஸோட கலரும் கொடுக்கலாம். அங்கங்கே கட் பண்ணி விடுங்க. இது உருட்டி தைச்சிடலாம். இது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. கேன்வாஸ் இருக்கனால நமக்கு உருட்டி தைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ வந்து அகலம் 1.5 இன்ச்சு, உயரம் 1.5 இன்ச்சு சதுர பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது முக்கோணமாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ வந்து நீங்கள் மேலேருந்து நம்ம அந்த தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அது மேலேயே கரெக்டாக வச்சு தைச்சிட்டு வாங்க. அப்படியே ஒன்றுக்கு மேலே ஒன்று கொடுத்துட்டு வாங்க. கொஞ்சம் தான் தேவைப்படும். ஒரு 9 பீஸ் இல்லைன்னா 8 பீஸ் இருந்தால் போதும். அந்த ஒட்டை பிடிச்சி கட் பண்ணி விட்றாதீங்க, கொஞ்சம் விட்டே இருக்கட்டும். ஏன்னா நம்ம தைச்சோன்னா உள்ளே போகணும், பிசுறு வெளியில் வரக்கூடாது. இப்போ இதையும் நம்ம வந்து காப்பர் கலர்லேயே வந்து சுற்றிலாம் தையல் போட்டுடலாம். அயன் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் அயன் பாக்ஸ் ஓவர் ஹீட் ஆகி சுருங்கிடுது, அதனால் சும்மா நான் மெட்டீரியல்லே வச்சு தையல் போடுறேன். இது மாதிரி எல்லாத்துக்கும் போட்டு எடுத்துக்கோங்க. போட்டு எடுத்துட்டு நம்ம வந்து பைப்பிங் பண்ணலாம். இந்த மாதிரி வச்சு பார்க்கணும். பார்த்துட்டு மேல் வாக்கில் வந்து நமக்கு கிளாத் வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மேல் வாக்கில் தான் கிளாத் வரணும், அப்படி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து பைப்பிங்க்கு 1/2 இன்ச்சு இருந்தால் போதும். ரொம்ப 1 இன்ச்சு அந்த மாதிரி கட் பண்ணிடாதீங்க. வெறும் 1/2 இன்ச்சு இருந்தால் போதும், கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சுற்றிலும் நம்ம வந்து பைப்பிங் பண்ணிடலாம். இப்போ இங்கே மேலே வரும்போது 2ஐயும் விரிச்சு விட்டுட்டு சென்டரில் வர மாதிரி தையல் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பைப்பிங் வந்து நல்லா நீட்டாக வரணுன்னா நீங்கள் இந்த மாதிரி பைப்பிங் வச்சு பழகுனீங்கன்னாங்க நீட்டாக வந்துடும். ஏன்னா டெய்லி நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அழகாக வரும். இப்போ அப்படியே ஒரே மடக்கு தான், மடக்கி விட்டு நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். இங்கே வந்து மடக்கி விட்டு வெளியில் எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து அதிக வேலையெல்லாம் இல்லை, இது மட்டும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம முடிச்சு விட்றலாம். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தெல்லாம் இதை கட் பண்ணி விட்ருங்க உள்பக்கம். இதே மாதிரி அதுக்கும் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து கரெக்டாக சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. ஷோல்டர்லேருந்து வச்சு இந்த மாதிரி அடையாளப்படுத்திக்கோங்க. அதே மாதிரி இதுலேயும் சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க மடித்து. அப்படியே வச்சு கரெக்டாக வச்சு தையல் போட்டுவாங்க. இந்த முக்கோணம் வந்து நமக்கு கரெக்டாக எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வரணும். அப்படியே பொறுமையாக தைச்சிட்டு வாங்க. சரியாக வராது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பிரிக்காமல் ஈஸியாக பிரிக்கிற மாதிரி ஓடு தையல் போட்டுக்கோங்க. சப்போஸ் வந்து நமக்கு தைச்சி முடிச்சது சரியாக வரலைன்னா ஈஸியாக பிரிக்கிறதுக்கு வந்து ஓடு தையல் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும்.
சென்டர் மட்டும் கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நீ முடிஞ்சு. அழகாக இருக்குது பாருங்கள். உள்பக்கம் திருப்பி அதை சுற்றிலும் ஒரு தையல் போட்டுட்டு ஹெம்மிங் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இது காப்பர் கிளாத் வந்து கொஞ்சம் நமக்கு முதுகில் போடும்போது அப்படியே அது கொஞ்சம் கம்பியாக கொஞ்சம் நீட்டிகிட்டு வரும் இல்லையா, அது வந்து கொஞ்சம் சுருக்குன்னு நமக்கு ஒரு மாதிரி குத்துற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதனால் சுற்றிலும் அடித்து விட்டுட்டு அப்படியே ஹெம்மிங் பண்ணி விட்றலாம். ரவுண்டாக மடித்து ஒரு தையல் போட்டிங்கன்னா வந்துட்டு காப்பர் கலர் வந்து உள்ளே போயிடும். அப்படியே வந்து ஹெம்மிங் பண்ணி விட்ருங்க. இப்போ நீங்கள் இந்த காப்பர் கலர் வந்து இந்த ரவுண்ட் நெக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதில் இருந்து நீங்கள் வச்சு தைச்சிட்டு வாங்க. அப்போ தான் வந்து பார்க்க அழகாக இருக்கும். அதே மாதிரி அப்படியே திருப்பிக்கலாம். அப்படியே நூல் எடுக்க வேணாம், அப்படியே மேல் வாக்கில் நம்ம வச்சுக்கலாம். 3மே வச்சு தைச்சு முடிச்சுட்டு நூல் எடுத்துக்கலாம். இப்போ நடுவுலையும் வச்சு முடிச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, ஈஸியாக பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கு வந்து லைன்லாம் தேவையில்லை, போட்டிங்கனாலும் தெரியாது. இது வந்து இப்படி ப்ளைனாக விட்டால் தான் அழகாக இருக்கும். இப்போ நூலெல்லாம் அப்போக்கப்போ ஒட்டை கட் பண்ணி விட்ருங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். சாரியில் சேம் வந்து இதே டிசைன் இருக்குது. இப்போ இது எல்லாத்துக்கும் நான் சில்வர் கலரில் பாசி கொடுக்குறேன். இப்போ அதே மாதிரி நடுவில் வந்து ஒரு ஸ்டோன் வச்சுட்டு அது சுற்றியில் வந்து சில்வர் கலர் பாசி தான் கொடுத்துருக்கேன். இப்போ இது எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்று கொடுத்துட்டு நம்ம முடிச்சிடலாம். ஏன்னா வந்து இதுக்கு எடுப்பான கலர் வந்து இது தான். அவ்வளோதாங்க, ஒன்றுலேயே ரெண்டு தடவை வந்துட்டு குத்தி விட்டுட்டு இப்போ முடிச்சு விட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது வந்து முன்னாடி நான் எதுவுமே பண்ணலை. முன்னாடி இந்த தடவை கழுத்துக்கு, இது பேக் சைடு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அதிலே இருக்க அதே மாதிரி டிசைன் வந்து இதிலே இருக்குது சாரியிலேயே. அதே மாதிரி நம்மளும் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து நான் இப்போ தான் பார்க்குறேன். அவ்வளோதாங்க, இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளவுஸ் டிசைன் எப்படி இருக்குன்றதை கமெண்டில் சொல்ல மறந்துடாதீங்க. நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.